சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நீ நல்லா சாப்பிட்டுருக்கா, நான் நல்லா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம் அது? தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? சார் விடு அதான் ஒன்று எங்க தானே கேட்குறேன். செல்லம் நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லைங்கிற, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்கங்கிற, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ். தேங்க்யூ மேம். இப்போ வந்துச்சு போ, ஸ்டார்ட் பண்ண வாங்கி சார். நார்மல் பஸ் சார், ரிசர்வேஷன் பஸ் கேட்டா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. தமிழன் பார்ட்டி தமிழன் பார்ட்டி 4 பேர் வரணும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியாக ஒரு 2 பேர்த்த போட்டு அந்த மாதிரி பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு ஃபோன் போட்டிங்களா, எங்கே இருக்காங்களா, எத்தனை மணிக்கு வண்டி இது? 10 மணி எடுக்கணும். 10 மணி அது வராமல் இருக்காங்க. பூரா டிராஃபிக். நான் ஃபோன் நம்பர் இருக்கும் சார், கூப்பிட்டு கன்ஃபார்ம் பேசிக்கலாம். யாரும் வரல சொல்லுங்க, நானே போகிறேன். யாரும் வர சொல்லுங்க. 44 பஸ்ஸுக்கு அதனால வெயிட் பண்ணுறீங்க சார். எங்கே சார் நீங்கள் எவ்வளோ தான் சார்? எவ்வளோ சார் அவ்வளோ சார் வெயிட் பண்ணுறீங்க சார். இன்னும் ½ hour ஆகுமா? வேறு வந்து மாற்றி இருக்குது. அந்த வந்து இப்போ வெயிட் பண்ணுறாங்க. இப்போ 11 வெயிட் பண்ண அவனை மாற்ற முடியுமா? சரி வாங்க. இவங்களை யார் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க? ஃபோனுக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணுவீங்க? செக்கர் இருக்கு. ஆமாம், அந்த நம்பர் யாராவது நம்பர் அப்போ ஏன்னா இப்போ நான் பேசிட்டு போயிடுவேன். அப்போ உங்களை தான் கான்டாக்ட் பண்ண உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால இப்போ இந்த ஒருத்தர் வர லேட் ஆகும், ½ hour ஆகும். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வண்டி நம்பர் இந்த வண்டி கிடையாது, உங்களுக்கு அடுத்த வண்டி அழைக்க. என்னாச்சுன்னா லேட் ஆச்சு, வண்டி வந்து லேட் ஆச்சு. அந்த லேட்டான 4 பேருக்கு அதே அனுப்பிச்சு. உங்களுக்கு எத்தனை மணிக்கு வண்டி? 10:45 சார். 10:40 வெயிட் பண்ணுவோம். வண்டி வரும். அதான் சேம் பஸ் நம்பர் இருந்ததுனால கேட்டவங்க என்ன பிரச்சனைனா அந்த வண்டி நீத்தவன் நான் தான் அனுப்பிச்சு விட்டேன். அவங்க மேலே தப்பு இல்லை. உங்கள் வண்டி இங்கே முன்னாடி வந்து நின்றுச்சு, மக்கள் அதிகமாக இருந்தனால உங்களுக்கு கொடுத்த நம்பர் வண்டியில் வேறு மக்கள் ஏற்றிக்கிட்டா உங்களுக்கு அடுத்த வண்டியில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் எப்படியோ ஒரு நல்ல சீட்டாக கொடுத்தது நான் தான் அனுப்பிச்சு. மக்கள் வெயிட் பண்ணுறாங்கல்ல, போகட்டும். தப்பா அதில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு 12B அப்படிங்கிற வண்டியை வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காரு. அந்த வண்டி போயிடுச்சு. நான் என்ன பண்ணனால அந்த வண்டி முதல்ல வந்த வண்டி காலியானதுனால வேற இங்கே அதிகமாக அந்த மக்கள் எடுத்து அனுப்பிச்சு. அவர் வண்டி தான் லேட்டாக வர போதே ஒழிய அவர் சீட் மாறாரு, வண்டி மாறிடுச்சு. அவருக்கு தெரிஞ்சாலும் நீங்க விட மாட்டீங்க போல இருக்கு. 500 பேருக்கு அப்படி காசு ஆகுது. பொறுமையா பேசுங்க. பொறுமையா பேசுங்க. புரியல, பொறுமையா பேசுங்க. கொஞ்சம் வரி கொடுங்க மட்டும் சொல்லுங்க. தனியார் பேருந்து இங்க இருந்து வருது, கோயம்பேடுல இருந்து. சரி, இங்க அரசு பேருந்து இன்னும் அந்த இஷ்யூ சால்வ் ஆகிறதுக்கு நீங்க எங்க இருந்து விடலாம்ல கொஞ்சம் பேருங்க. எங்க இருந்து விடலாங்கிறீங்க? கோயம்பேடுல இருந்து. அட்லீஸ்ட் பண்டிகை காலம் லாங் லீவ் வரும்போது விடலாம். அரசு பேருந்து வழக்கு போட்டுருக்காங்க. இல்ல எங்க பாருங்க, ஈகாத்தாங்கல நான் 1 hour நிக்கிறேன். கிளாம்பாக்கம் பஸ்ஸுக்கு 1 hour நின்று வந்திருக்கேன். அரசு பேருந்து இங்க இருந்து 9 மணி, அதாங்க 9 மணி கிளாம்பாக்கத்துக்கு பஸ் இல்லைன்ற சிட்டிக்கு இருந்து வரதுக்கு. எல்லா வண்டியும் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க அங்க இருந்து மாற்று இல்ல ஐயா, இல்ல. அது இல்லாம 2 பேர் வந்து ஸ்பெஷல் பேருந்து விட்டுருக்கோம். அது எல்லா பஸ் ஸ்டாப்பும் சுத்திட்டு இங்க கொண்டு விடுறாங்க. இல்லையா, நாங்க நீங்க உங்க கவனத்துக்கு கொண்டு வரோம். சரிங்களா? நடவடிக்கை எடுக்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க. கேட்கறவங்க காசு கொடுத்தானே புக் பண்றாங்க. சென்னையிலிருந்து அந்த வயது சப்படனா செல்போன் இருக்கு. சும்மா பெயர் கேட்டு அப்படியே நான் பார்த்துக்கிறேன்.
மீடியா பண்ணது பொய் பேசுறது யதார்த்தமாக தான் இருக்கு. நானும் வந்து கஷ்டப்பட்டு வேலை வாங்கினா எனக்கு கஷ்டமாக தெரியும். ஒரு மனு கொடுங்க நடவடிக்கை ஒரு மனு கொடுங்க நடவடிக்கை 4 பேர் ஏற்றுக்க வேற வண்டி இந்த பண்டிகை நேரத்தில் நாம் பள்ளிகளும் கொஞ்சம் அந்த பேருந்து என் மனைவி யாரா இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு போயாரு. ஒவ்வொரு தமிழ்நாடு இப்போ இங்கேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்காக போவேன். நான் பஸ் புக் பண்ணிட்டேன். பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11:30 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்கே கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்போ மினிஸ்டர்கிட்ட கேட்டப்பே அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டா நீ நகா சாப்பிட்டு நீ நகா சாப்பிட்டுருக்கா? நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது நான் என்ன சாப்பிட்றேன்னா அது ஏன் வகுப்பு ஏன் வகுப்பு கிடையாது. அது எனக்கு என்னன்னு தெரியல. பஸ்ஸுக்கு நான் என்ன புக் பண்ணிருக்கேன், எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. நீங்க எனக்கா சாப்பிட்டுருக்கீங்க தம்பி, நான் என்ன சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி சார் முறையான பதிலாக இருக்கும்? எப்படி முறையான பதிலாக இருக்கும்? நீங்க சொல்லுங்க. இந்த பதிலா உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முறையான பதிலா? சார் நான் பஸ் புக் பண்ணது லாஸ்ட் வீக்கே பண்ணிட்டேன். பெரம்பலூர் போகணும். நான் பண்ணது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே பண்ணது. இங்கே வந்து 9:30 வந்துட்டேன். மெசேஜ் வரலன்றனால வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு. எல்லா இடத்துல கேட்டாச்சு, பட் ரெஸ்பான்ஸ் இல்லை. வந்துடும் வெயிட் பண்ணுங்க, வந்துடும் வெயிட் பண்ணுங்க. அதே தான் சொன்னாங்க. ஏன்னா என்ன கேட்டேன் என்ன சொல்லுவாங்கன்னா அவர்கிட்ட எப்படிங்க பேச முடியும்? ஒருத்தர் பேசினாரு, இவர் பேசினாரு, அடுத்து இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுக்குலாம் அவர் ரெடியா இருக்க முடியாதுல்ல. அவரும் பிஸியா இருப்பாரு. இவங்க தான் பதில் சொன்னாங்க, அதிகாரிங்க தானே பதில் சொன்னாங்க. வருங்கிறாங்க, வண்டி கேஸ் போட்டுட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க வண்டி வருங்கிறாங்க. இப்ப மினிஸ்டர் கேட்டது வண்டி வந்துருக்காங்க. நான் போய் பார்த்தேன் வண்டியே வருது. இப்போ வந்தா கூட எங்க போய் கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்போ அந்த அமௌண்ட் போனா போகுதுன்னா வேற பஸ் ஏறி போனா கூட போய்க்கும். வேற பஸ் இல்ல. நான் என்ன பண்றது? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.